வணக்கம். இப்போ வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜோட டைமர் அதோட வயரிங் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ இதோட கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 செப்பரேட்டாக இருக்குது. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இது வந்து நியூட்ரலு. எப்போவுமே டைமரில் வந்து ஒன்று ஸ்பேஸ் விட்டு ஒரு டெர்மினல் வந்து செப்பரேட்டாக இருக்கும். இதுதான் நியூட்ரலு. இங்கே தான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து காமனு. நம்பர் 3 வந்து தான் காமனு. நம்பர் 4 வந்து என்சி. நம்பர் 2 வந்து நார்மல் ஓப்பனில் இருக்கும். இதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்து எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டைமருக்கு வந்து நம்பர் 1ல் வந்து நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிரேக்கரில் வந்து நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து டைமரோட சென்ட்ரு நம்பர் 3லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து பிரேக்கரில் வந்து நான் பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்பர் 4லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து ஒரு கிரீன் கலர் டெஸ்டிங்காக வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்பர் 4 வந்து நான் கிரீன் கலர் இண்டிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து நம்பர் 2லேருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ரெட் கலர் இண்டிகேஷன்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு இண்டிகேஷனோட நியூட்ரலை வந்து நான் டைரக்டா வந்து பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். பிரேக்கரை பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்பர் 2 வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்பர் 4ல வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கம்ப்ரஸருக்காக யூஸ் பண்றாங்க. இந்த டைமர்ல இருந்து நம்பர் 4 வந்து கம்ப்ரஸருக்காக யூஸ் பண்றது. இப்போ வந்து கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல இருந்து சிக்னல் போகுது. கிரீன் கலர் இண்டிகேஷன் ஒர்க் ஆகுது. இது வந்து கம்ப்ரஸர், இது வந்து ஹீட்டர். இப்போ வந்து டைமர் வந்து கம்ப்ரஸருக்கு வந்து சிக்னல் கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த டைமர் வந்து 8 மணி நேரம் வந்து கம்ப்ரஸருக்கு வந்து சிக்னல் கனெக்ட் பண்ணும். ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஹீட்டருக்கு வந்து சிக்னல் கனெக்ட் பண்ணும். அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து மேனுவலாக வந்து டைமரை வந்து ரொட்டேஷன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கு வந்து சிக்னல் கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு கம்ப்ரஸருக்கு வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அது இப்போ வந்து டைமருக்குள்ள வந்து ஒரு சின்ன மோட்டர் இருக்கு. அது வந்து ரன்னிங்ல இருக்கு. Thank you for watching video.